500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு வருஷமா எடுத்த இந்த ஜனநாயகன் படத்துடைய சீன்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து நைட் இணையதளத்துல ஒரு சில சீன்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதாவது அந்த படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு சோலோ டான்ஸ் ஆடுவாருன்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது எண்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கூஸ்பம்ஸான சீன்ஸ் சஸ்பென்ஸா வச்சிருந்த சீனை மெயினா உடச்சி அந்த டான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சீனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓப்பனிங் அதாவது தளபதியுடைய இன்ட்ரோ வந்து எந்த மாதிரி இருக்கும் இந்த கடைசி படத்துலன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான சீனை வந்து டீகோட் பண்றது மட்டும் இல்லாம ஓப்பனா உடைச்சு அந்த சீனையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல எந்தெந்த சீன் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும்னு மக்களால் எதிர்பார்க்கப்பட்டதோ ஃபேன்ஸ்னால அந்த சீன்ஸை வந்து முக்கியமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நைட் 1 மணிக்கு மேல மொத்த படமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நியூஸ் வருது. ஸோ நானும் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது, படம் மொத்தமா ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் பார்த்தோம். ஆனால் அடுத்தடுத்த சீன்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்பிட்வீன்ல அந்த ட்ரைலர் கட்டு அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வல் சீன் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எத்தனை மக்களுடைய உழைப்பு அதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றத கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம இது எடிட்டிங் டேபிள்ல இருந்து ரிலீஸ் ஆச்சா இல்ல சென்சார் போர்டுல இருந்து ரிலீஸ் ஆச்சா அப்படின்றது தெரியல. எதுவா இருந்தாலும் ஜனநாயகன் படம் ரொம்பவே எதிர்பார்ப்பா தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதை வந்து ஜனவரி மந்த்ல ரிலீஸ் பண்ணல, சென்சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ணிட்டே இருக்காங்க. ஸ்டில் இப்போ வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான அப்டேட் எதுவுமே இல்லை. சென்சார் ஓகே ஆச்சா இல்லையா இல்ல என்ன கதை அப்படின்றதே தெரியல. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சீன்கள் வெளியிட்டு அந்த படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது ரொம்பவே ஒரு நெகட்டிவான போர்ட்ரேட் தான் அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டீமுக்கு வந்து ரொம்பவே நெகட்டிவான அடி வாங்கும் ப்ரொடக்ஷன் சைடில், அதாவது கலெக்ஷன் வைஸ் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜனநாயகன் படத்தை சீக்கிரமா ரிலீஸ் பண்ண பார்த்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அது வேற இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வேற வரப்போகுது. ஸோ அதனால கண்டிப்பா இப்போ ரிலீஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சீக்கிரமா 1 வீக்லயே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த படத்துடைய சீன்ஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஸோ யாரோ ஒருத்தர் சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவர் தானா அப்படின்றது கூட இப்போ வரைக்கும் கன்ஃபார்மா தெரியல. ஸோ நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாலும் யாருக்கும் ஷேர் பண்ணாம அதை வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணாம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய ரொம்பவே ஒரு முக்கியமான கடமை. தளபதி அரசியல் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு மட்டும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி தலைவா படத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா தலைவா படம் இந்த மாதிரிலாம் சீனால ரிலீஸ் ஆகிட்டு கேரளாவில் ரிலீஸ் ஆகி 10 நாள் கழிச்சு தான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆச்சு. அப்படி ரிலீஸ் ஆகும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு எவ்வளோதான் கலெக்ஷன் வந்தாலும் அது ஒரு ஃபெயிலியர் படமாக தான் பார்க்கப்பட்டது. பட் இப்போ அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நிறையவே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி படம் ரிலீஸ் பண்ணாமல் சென்சார் போர்டில் இஷ்யூ அண்ட் தென் இந்த மாதிரி சீன் ரிலீஸ் ஆகுது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மனுஷன் இப்படி தான் பார்த்துருக்கோம்னு இருக்காரு அப்படின்றது தெரியல. ஸோ இன்னும் ஒரு 12 நாள் எலெக்ஷனுக்கு இருக்கு, அதுக்குள்ள இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றதும் தெரியல. ஸோ ஃபேன்ஸ் ஆகிய எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீன் பார்க்கறதோட விட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் ஷேர் பண்ணாமல் இதை ரொம்பவே ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் டீம் இந்த படத்தை எந்த அளவுக்கு சீக்கிரமா ரிலீஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இதை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நஷ்டம் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா எல்லாருமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. ஸோ யாருமே கண்காணிக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு படத்துடைய குழு இந்த படத்தை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் ரொம்பவே சீக்கிரமாக பண்ணணும். ஸோ இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.